ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். ஒரு 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன் பன்னீர். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்டியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பட்டருக்கு பதில் வந்துட்டு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள். அப்புறம் நான் கிராம்பு வச்சுருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக வெட்டிக்கிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் தான். ஒரு வெங்காயத்தை வந்து நீட்டமாக வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திக்னஸ் கொடுக்கும், ரிச்னஸ் கொடுக்கும் முந்திரி பருப்பு போடையில். இப்போ இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த லிக்விடை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா இதையும் ஊற்றிட்டேன் நான். இப்போ மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பன்னீரை வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. நம்ம உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுனாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இது ஜீனி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுனாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. த்ரீ to 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தி வந்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்தியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ், இந்த மாதிரி ரைஸில் நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.